ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இவர் யாருன்னா இவர் தான் என் பையன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டி ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். என்ன ஸ்கீமா பார்க்க போறோம்? ஆர்டி ஸ்கீம் பார்க்க போறோம். ஆர்டினா அவருக்கு என்னன்னே தெரியாது, நான் சொல்றதால அவங்க சொல்றாங்க. இவங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்காங்க தெரியுமா? யூகேஜி படிக்கும். நெக்ஸ்ட் எத்தனை ஸ்டாண்டர்ட் போறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க. ஸோ என் பையனுக்கு ஆர்டி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம். ஆர்டி என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். இந்த ஸ்கீம் வந்து நமக்கு கவர்மெண்ட் கொடுக்காங்க. ஸோ இவருக்கு யூகேஜிலே நாங்கள் அப்ளை பண்ணோம். ஆர்டி ஸ்கீம் வந்து கிடைக்கல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடுத்து போக போகிறோம். இந்த ஸ்கீமுக்காக அப்ளை பண்ணணும், கடவுளையும் கிடைக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆர்டி ஸ்கீம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்துருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்டி ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல இந்த ஸ்கீம், எல்லா பிரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே எல்லாமே இந்த ஸ்கீம் வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம 75% ஃபீஸ் கட்டணும். கவர்மெண்ட் வந்து நமக்கு 25% ஃபீஸ் அவங்களே கட்டிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரிடக்ஷன் ஆகும். இது வந்து ஆல் ஓவர் எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையுமே இருக்கும். ஸோ நம்மள நிறைய பேர் பிள்ளைங்களை பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால அந்த வசதி இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து கவர்மெண்ட் நமக்கு 25% கொடுக்கறதால நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இருக்கார்ல இவரோட நம்ம எந்த குழந்தைக்கு அப்ளை பண்றோமோ அந்த குழந்தையோட போட்டோ, ஆதார் கார்டு, நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட வருமான சான்றிதழ், இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துதான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்ல இருந்து இந்த இயர்க்குள்ள பிறந்திருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஏஜ் வந்து கரெக்டா இருக்கணும். இப்போ யூகேஜி படிக்கிறோம் கரெக்டா 5 வயசு ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்கன்னா கரெக்டா 6 வயசு ஆயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் கரெக்டா இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியும். இது அப்ளை பண்ற ஓகே. நிறைய ஸ்கூல்ல, எல்லா ஸ்கூல்லையுமே இந்த ஸ்கீம் வந்து உண்டு. நிறைய ஸ்கூல்ல அவங்களே நம்மள அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ கவின் ஸ்கூல்லாம் எங்களுக்கு கவின் ஸ்கூல் அவன் படிக்கும்போது அந்த ஸ்கூல்ல எங்களை அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ ஆர்டி ஸ்கீம் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணிட்டு கொடுங்க, ஃபார்ம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஸ்கூல் சொல்லுவாங்க, நிறைய ஸ்கூல் சொல்ல மாட்டாங்க. சொல்லாத ஸ்கூல்ல நீங்க போய் கேளுங்க, கண்டிப்பா இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிட்டோம், நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் ப்ரௌசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிச்ச ஸ்கூல் நம்மளால அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஸ்கூல்லாம் அப்ளை பண்ண முடியாது. நம்ம அட்ரஸ்லாம் ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்த உடனே சிஸ்டத்திலே காட்டுறோம். நம்ம வீட்டை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்குள்ள நடந்து போற டிஸ்டன்ஸ்ல இருக்க ஸ்கூலுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த உடனே அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதுவே சிஸ்டத்திலே காட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம அட்ரஸ்க்கு சுற்றி எத்தனை ஸ்கூல் நமக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். ஸோ அதுல நமக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அந்த ஃபார்மை கொண்டு போய் நம்ம அந்த ஸ்கூல்ல கொடுத்துடலாம். அவங்களே கேட்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து அவங்களே கால் பண்ணிக்குவாங்க நமக்கு. உங்களுக்கு ஆர்டி குழுக்கள் முறை என்னைக்கு நடக்கும்